முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு 2024 பாருங்கள் தேவரையில் முழுமையாக பார்க்கலாம். வேண்டிடும் அடியவர்களுக்கு கோடிவரம் அள்ளி கொடுக்கின்ற வற்றாப்பளை கண்ணகியம்பாளினுடைய ஆலய திருச்சடங்கு தொடர்பான சுவாரஸ்யமான பல விடயங்களை இந்த காணொலியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வன்னி நிலப்பரப்பின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தாக ஜொலிக்கிறது வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம். வற்றாப்பளை கண்ணகியம்பாளினுடைய பொங்கல் விழாவிற்காக இலங்கையின் நாலாபுரத்திலிருந்தும் பெருந்தொகையான மக்கள் இங்கே ஒன்று கூடுகின்றார்கள். இலங்கைக்குள் மாத்திரமல்ல, இலங்கைக்கு வெளியேயும் நாடு கடந்து பல நாடுகளிலே இருந்து பெருமளவான மக்கள் இங்கே ஒன்று கூடி தமது வேண்டுதல்களை எல்லாம் வல்ல வற்றாப்பளை அம்மனிடம் முறையிடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே கருணை உள்ளங்கொண்ட வற்றாப்பளை அம்பாளும் அடிகளின் குறைகளெல்லாம் தீர்த்து அவர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி பரிசளிக்கிறார். ஆலயம் ஒன்றில் எரிக்கப்படுகின்ற இந்த கற்பூரங்கள் போன்று ஒவ்வொருவர் மனங்களுக்குள்ளும் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாம் அம்மளுடைய ஆலயத்து வருகின்ற பொழுது அவை அம்மளுடைய கருணை பார்வையாலே சுத்தரிக்கப்படுகிறது என்பது எமது நம்பிக்கையாக இருக்கிறது. வற்றாப்பளை கண்ணகியம்பாள் ஆலயத்தை பொறுத்தவரையிலே மிக பிரம்மாண்டமான கட்டடங்கள் அங்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக அதிகமான மக்கள் தடுத்திருந்து ஆலய வழிபாட்டை செய்யக்கூடிய வகையிலே மிக பிரம்மாண்டமான மண்டபங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தமையும் ஒவ்வொரு தூண்களிலே காணப்பட்டிருந்த வேலைகளும் மிக மிக அற்புதமாக காணப்பட்டது. முன்னே செல்கின்ற பொழுது நந்திக்களோடு சேர்ந்த கோபுர வாசலம்மை அழகாக வரவேற்கிறது. பின்னர் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆலயம் இன்னும் நிறைவு பெறாத சூழலிலும் அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் மிக மிக அழகாகவும் மிக நுட்பமாகவும் செய்யப்பட்டிருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் வடமாகாணத்தில் வன்னி நிலப்பரப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அந்த வன்னி மண்ணின் தலை சிறந்த மாவட்டங்களில் முல்லைத்தீவு என்பது எப்பொழுதும் முத்து போன்று பல வளங்களை உள்ளடக்கி இருக்கின்ற மிகச்சிறந்த மாவட்டமாகவே பார்க்கப்படுகிறது. பழமையின் தொன்மையின் நிறைந்த வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம் நந்திக்கடலையும் வயல்வெளிகளையும் பாலைமரச் சோலைகளையும் அழகு சேர்க்கும் அழகானதும் அற்புதமான ஆலயமாக வற்றாப்பளை திகழ்கிறது. வந்தோரையெல்லாம் வசீகரிக்கின்ற ஒரு அற்புதமான ஆலய கட்டட அமைப்புகளை கொண்டு இந்த ஆலயம் மிகச் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. காவடி ஆட்டங்களை அதிகமாக நாம் பார்க்க வேண்டுமா? அவ்வாறானால் நாம் வற்றாப்பளைக்கு சென்றால் மிக முக்கியமாக எமது ஆசைகள் நிறைவேறும் என்பதே எனது கருத்தாகும். ஏனென்றால் பார்க்கும் திசையெல்லாம் பறவை காவடிகளும் தூக்கு காவடிகளுமாக அங்கே காணப்பட்ட காட்சிகள் என்பது என்னால் மறந்துவிட முடியாதவை. அதன் அடிப்படையில் விதமான அலங்கார அமைப்புகளுடன் தூக்கு காவடிகள், பறவை காவடிகள் மற்றும் சாதாரண காவடிகள் என்று பார்க்கும் திசையெல்லாம் ஏராளமான அடியவர்கள் தங்களது நேர்த்திகளை நிறைவு செய்வதை எமது கண்களால் கண்டு மிகவும் ஆனந்தத்துடன் நாம் அந்த காட்சியை கண்டளிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. கற்புக்கரசியாம் கண்ணகி மதுரையை எரித்த பின்பு இலங்கைக்கு வந்து பல இடங்களில் தங்கியதாகவும் அதன் பின்னர் வற்றாப்பளைக்கு வந்ததாகவும் சிலம்புகூறல் எனும் கண்ணகி காப்பியம் கூறுகிறது. பெண்மையை தெய்வமாக போற்றும் பண்பு தமிழர்கள் மத்தியில் வரலாற்று காலத்துக்கு முன்பே இருந்து நிலை வருவதை நாம் சான்றாதாரங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆம், வற்றாப்பளை என்பது மிக மிக பழமையானதும் பல அற்புதங்களை தன்னகத்தை கொண்டதுமான ஒரு இடமாக இந்த இடத்திலே நாம் கூறிக்கொள்ள முடியும்.
ஒன்றல்ல இரண்டல்ல இந்த காவடிகள், பல நூற்றுக்கணக்கான காவடிகள் அம்பாளுடைய ஆலயத்தை சுற்றி வர மிக சிறப்பான முறையிலே அலங்கரிக்கப்பட்டு அடியார்கள் நேர்த்திகள் நிறைவு செய்து கொண்டிருந்தமையை காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் பின்பு மெல்லமாக வற்றாப்பளை அம்பாளினுடைய அந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்துக்குள் நாம் மெல்லமாக நுழைந்தோம். அப்பொழுது வற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆலயத்தினுடைய உட்பிரகாரம் என்பது எனக்கு மிகவும் பிரமிப்பை ஏற்படுத்தியமை நாம் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏனெனில் மிக விசாலமான முறையிலே ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தமையும் இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்திலே இருந்து தரிசனம் செய்யக்கூடிய வகையில் ஆலயத்தினுடைய மண்டபம் மிக மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அன்றைய தினம் மழையுடன் கூடிய காலநிலை காணப்பட்டதினால் பெருமளவான மக்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மண்டபத்திலே தரித்திருந்தமையை பார்க்கின்ற பொழுது இந்த பிரம்மாண்டமான மண்டபத்தினுடைய அவசியத்தை என்னாலும் உணர முடிந்தது. முல்லை மண்ணையாலும் முடிதரித்த மண்ணளவாய். கண்ணகி வழிபாடு என்பது மிக மிக பழமையானது. இந்த கண்ணகி வழிபாடு தொடர்பாக கூறுகின்ற இலக்கியமான சிலப்பதிகாரம், சிலம்புகூறல் கதை, கோவலனார் கதை, கண்ணகி வழக்குரை என்பன மிக மிக அழகாக கூறப்படுகிறது. தமிழ் மக்கள் மட்டுமன்றி சிங்கள மக்களும் பத்தினி தெய்வத்தை வழிபடுகின்றனர். பௌத்த விகாரைகளிலே சர்வ பத்தினி தெய்யே எனும் பெயரால் கண்ணகி வழிபாடு நடைபெறுகிறது. அந்த வகையில் கண்ணகி வழிபாடு என்பது மிகவும் சிறப்பும் செழிப்பும் வாய்ந்த ஒரு வழிபாடாகவே காணப்படுகிறது. ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே பல்லாயிரக்கணக்கான நெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு கண்ணகி அம்பாளுடைய தரிசனத்துக்கு அடியவர்கள் காத்திருக்கிறார்கள். எல்லாமல்ல அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால்தான் எண்ணற்ற வலிகளையும் வடுக்களையும் துன்பங்களின் துயரங்களையும் தாங்கி இந்த மக்கள் அதில் இருந்து படிப்படியாக மீண்டு வருகின்றார்கள். அயராமலை இடையே சேரியிலே இருந்தாய், அழகான வெண்ணெய்தனை முலைமீதறைந்தாய், தயவான கோபால சமதுடை தவித்தாய், தலைமுழுதும் மேபூசை தானருளுகந்தாய், மயமாக மகுடசுரம் சிரமதையறிந்தாய், மலராக அலர்தனிலே வந்தவதரித்தாய், வயல்வாளை குதிபாய மண்மேவு கமல மலர்மேவு கனியாக வாழும் மாதாவே. பலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த எண்ணற்ற மக்களை தனது முந்தானையிலே வைத்து பாதுகாத்து இன்று வரை அவர்கள் நடமாடுவதற்கான அனுக்கிரகத்தையும் வரலாசையும் வழங்கியிருக்கிறார் எங்கள் வற்றாப்பளை கண்ணகி அம்மன். இந்த நந்திக்கடல் கரையோரத்திலே நாம் எண்ணற்ற வலிகளையும் நினைவுகளையும் நாம் கண்டிருக்கின்றோம். வற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆலயத்துக்கு முன்னால் மிக பெரும் சாட்சியம் கூறி நிற்கிறது இந்த நந்திக்கடல். இது தண்ணீராக நிரப்பப்பட்ட வாவி மாத்திரமல்ல, செந்நீராலும் நிரம்பிய வாவி என்றே நாம் கூற வேண்டும். வற்றாப்பளை கண்ணகி அம்பாளை தரிசிக்க வந்த காவடிகளின் காட்சிகளை நாம் இனி பார்ப்போம்.
வற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆலயத்திலிருந்து கிடைத்திருக்கிற காட்சிகளை என்னால் முடிந்தளவு தொகுத்து இந்த காணொளியிலே நான் வழங்கியிருக்கின்றேன். உண்மையில் இந்த காணொளிகளை பார்வையிட்ட உங்களுக்கு எல்லாம் வல்ல வற்றாப்பளை கண்ணகி அம்பாளுடைய அருளாசி கிடைக்க வேண்டும் என்று தீவரை வலையொலியின் சார்பாக நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அத்தோடு சகல மக்கள் வாழ்விலும் துன்ப துயரங்களெல்லாம் நீங்கி அனைவரும் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல வற்றாப்பளை கண்ணகி அம்பாள் திருவருள் செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் தீவரை வலையொலியின் சார்பாக மனதார வேண்டிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் குறிப்பிடுகின்றேன். முல்லைத்தீவு வற்றாப்பளை மண்ணிலிருந்து உங்கள் கனரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி.